துண்டு ஒரு தடவை தான் கீழே விழும். பேசலன்னு நினைக்காதீங்க, நான் பேசலனாலும் புள்ளி. லைஃப்ல பல அடிக்கல் வாங்கி அப்பா போதும், இனிமேல் வேண்டாம், இண்டஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். இன்ஸ்டால வந்து எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து தான் வந்து காஸ்ட் பண்றாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் இன்ஸ்டா ரீல்ஸுங்கிறது வேற. திருச்செல்வம் சொல்லலாம் என்ன எதிர்நீச்சல் சரியில்லை அப்படி கேட்டா, ஆமாம்மா எதிர்நீச்சல் தான். அப்படியே சரி சரி ஓகே சொல்லு. வடிவக்கரசி அப்படின்னு கேட்கிறேன். நான் வந்து வடிவக்கரசி இல்ல, அறிவுக்கரசி. திருச்செல்வம் சார் வந்து ஒரு பெரிய பிளஸிங் நினைக்கிறேன் நான் இந்த சீரியல். எனக்கு வந்து நான் அக்கா சொல்றதா பிடிச்சிருக்குல்ல. அப்ப நல்லா பேரழிக்கு வந்து 2 இயர்ஸ் நான் பண்ணிருந்தேன். அதுவே ஒரு லேர்னிங் தான். டெய்லி ஒன்னு நடிச்சுக்கிட்டே இருப்போம், அது ஒரு லேர்னிங். நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிட்டோம்னு நினைப்பாங்க. இல்ல நான் இருக்கேன் எல்லாத்தையும் சொல்றதுக்கே ஒரு ஹீரோயினா பாக்குறாங்கன்னா ரொம்ப லீனா தான் பாக்குறாங்க. அது ஒரு ஃபேக்ட், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி சரி நம்மளோட சைடுல இது நடக்கல, அவங்க சைடுல நம்ம பேசணும்னு சொல்றது. அவங்க தப்பே பேசினாலும் கான்ஃபிடென்ட்டா பேச. ஸோ ஹாய் அன்புக்கரசி அண்ட் அறிவுக்கரசி, உங்களை ஜோடியாக பார்க்குறதுக்கே வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஸோ நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அந்த சிஸ்டர் பாண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் எப்படி அதை வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தனால நாங்கள் ரீல்ஸ் வச்சுக்கிட்டோங்க. ஓகே, ஸோ எஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த வில்லனிசம் அதெல்லாம் விட்டுருங்க. சிஸ்டர் பாண்ட் எப்படிங்க இருக்கு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, வந்து ரொம்ப சைலண்டான பொண்ணு. நான் ரொம்ப பேசிட்டே இருப்பேன். தெரியுது. தெரியுதா? கம்மியா பேசுவேன். ஓகே. ஆனா ரொம்ப டாக்கட்டிவ் நான். ஓகே. ஆனா இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ரொம்ப அப்படியே காம் அண்ட் கம்போஸ்டா எல்லாத்துக்குமே கேட்காம கூட பேசுவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப சைலண்டான ஒரு பொண்ணு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டா நம்ம நினைக்கவே மாட்டோம், இவ்வளவு சைலண்டா இருக்க பொண்ணா அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றா. நீங்க ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்க. எனக்கு இந்த சீரியல்ல வந்து தங்கச்சிக்காக தான் எல்லாமே அப்படின்ற கேரக்டராவே. நான் வந்து கொஞ்சம் மெத்தட் ஆக்டிங் ட்ரை பண்ணுவேன். அது உண்மையாவே வந்து இவளுக்காக எல்லாத்தையும் பண்றோம், அப்படியே இவளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன வேணா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நான் கேரக்டர்லயும் அப்படி இருக்கேன். ரியல் லைஃப்லயுமே வந்து எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும். பாருங்க இப்ப கூட இவ்வளவு அழகா சிரிச்சிட்டு. ஏங்க இன்ட்ரோவர்ட்டா நீங்க? எல்லாரும் பார்த்தோன்னே அந்த எல்லாம் இருக்காங்க அப்படின்னு இவங்க மட்டும்தான் வந்து என்கிட்ட இருந்து பேசுறாங்க. சரி ஓகே இவங்க பேசுறாங்க நம்மளும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இவங்க கூட தான் கம்ஃபர்டபுளா ஆனேன். இப்போ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பர்சன் செட்டில். இப்போ வந்து ரித்தி கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கேன். அது ஃபர்ஸ்டும் எப்போ நான் மோஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கிறது. ஓகே, வாவ், என்ன ஒரு அக்கா தங்கச்சி பாண்டிங் பாத்தீங்களா? நான் ஒரு பேச்சுக்கு கேட்ட சிஸ்டர் பாண்டிங் புகழ்ந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். உண்மையாவே வந்து அந்த பாண்டிங் எனக்கு ரொம்ப இருக்கு. பாவ சொல்லும்போது எனக்கு தெரியுது கிரியேட் ஆயிடுச்சு. அக்கா வந்து உங்ககிட்ட அந்த காம்னஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அக்கா கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அக்கா கிட்ட அது ஆப்போசிட்டா இருக்காங்கல்ல. எனக்கு வந்து என்னோடது சேர்த்து பண்றாங்க. நீங்க பேச வேண்டியது அவங்களே சேர்த்து பேசிடுறாங்க. ஐ திங்க் வந்து அதுதான் ஒர்க்ஸ் நினைக்கிறேன். ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் மாதிரி. நீங்கள் நல்லா பேசுகிறேன் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஐ திங்க் இந்த சீரியல் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, கரெக்டு தான். அண்ட் எஸ் மேம், நீங்கள் வந்துட்டு பேரழகி, ஆஃப்டர் தட் அழகில் வந்து கேமியோ, ஆஃப்டர் தட் 6 years பேக் இப்போ எதிர்நீச்சரில் கம்பேக் கொடுத்துருக்கீங்க. இந்த கம்பேக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது? பெரிய ரிசர்ச் பண்ணுறது. ஆமாம், நான் 21 வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா தான் பிரேக் எடுத்தேன். பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்னால எடுத்தேன். நான் திரும்ப வருவேன் நினைக்கவே இல்லை. ஏன்னா லைஃப்ல பல அடிக்கல் வாங்கி அப்பா போதும், இனிமேல் வேண்டாம், இண்டஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும், நம்ம ஒன்னுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அது திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, கரெக்டா நான் வந்து ரொம்ப வெயிட் எல்லாம் போட்டேன். ஆக்டர்ஸோட லைஃபே வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் தான். இது எல்லாருமே எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் அதை சொல்லுவாங்க. அப்ப அந்த அன்ஸ்டேபிளா இருக்கும்போது நம்மள மென்டல் ஹெல்த் எப்படி பாத்துக்கிறோம், நம்மள எப்படி பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். சோ அதெல்லாம் நான் கொஞ்சம் அப்படியே ஈஸியா இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நான் நடிக்கவே வேண்டாம், திரும்ப ரொம்ப ட்ரை பண்ணேன். ஒரு பாயிண்ட்ல எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு எதுவுமே சரியா கிடைக்கல. மேபி கரெக்டான வேல ட்ரை பண்ணியோ.
ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா நிறைய காம்படிஷன்ஸ் வேற அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் வந்து இன்ஸ்டால வந்து எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து தான் வந்து காஸ்ட் பண்றாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் இன்ஸ்டா ரீல்ஸ்ங்கிறது வேற. Of course, yeah, I understand because actors are not influencers, influencers are not actors இல்ல. சோ இதுல வந்து இன்னும் ரீல் லைக் ஃபாலோவர்ஸ் பார்த்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்கிறது காஸ்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் a right thing இல்ல. That's not fair. சோ அது ஒருவேளை எனக்கு அந்த வேல போ தெரியலையா இல்ல இது எப்படி நம்ம கரெக்ட்டா அந்த ஒரு இதுலயே வந்து ரொம்ப வருஷங்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த டிசம்பருக்குள்ள நான் வந்து ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும், அவர் ரொம்ப கான்ஷியஸ் ஆயிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும், கரெக்டா நமக்கு எதுவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டிசம்பருக்கு அப்புறம் எதுவும் நடக்கலன்னா வேற எதுனா பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா வந்து எனக்கு இங்க இருந்து கால் எப்ப தெரியுமா வந்தது, டிசம்பர் 29th கால் வந்தது. சும்மா பாத்ரூம்ல உட்காந்து போன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ப கால் வந்தது. சரி ஓகே இது மாதிரி சன்ல ஏதோ சீரியல் சொன்னாங்க. நம்மளுக்கு ரேண்டமா நிறைய சீரியல்ஸ் போதும்ல. இந்த 4 இயர்ஸ்ல கூட நிறைய சேனல்ஸ் கால் வந்தது, விஜய் கால் வந்தது, ஜீலந்து கால் வந்தது, ஆடிஷன் போவோம், அது எதுவுமே நடக்காது அந்த மாதிரி. சரி ஓகே யாரு இந்த மாதிரி திருச்செல்வம் சொல்லலாம் என்ன எதிர்நீச்சல் சீரியல் அவரு கேட்டா. ஆமாம்மா எதிர்நீச்சல் தான். அப்படியே சரி ஓகே சொல்லு. அஸ்வினின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பிஆர், சீரியஸ்லி அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சோ சரி சரி சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நிறைய மேனேஜர்ஸ் ஒரு சீரியல்ல ஒரு கமிட் ஆகணும்னா மேனேஜர் அப்படிதான் போகும், அப்படிதான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப நான் சொன்னேன் நீ வந்து மேனேஜர் கிட்ட எல்லாம் சொல்லாத, எனக்கு வந்து திருச்செல்வம் செட் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட நேர்ல மீட் பண்றேன் நான் சொன்னேன். ஆமாம்மா நீங்க நேர்ல போய் பார்க்கலாம், ஸ்ரீவித்யா மேம் சொல்லியிருக்கேன். ஸ்ரீவித்யா மேம் கோலங்கள் ஆர்த்தி அவங்களா? ஆமா அவங்க அப்படின்னு சொல்லி சரி சரி ஓகே சொல்லிட்டு 29th நான் பேசுறேன். 30th வந்து நான் உங்களுக்கு மீட் பண்றேன். நெக்ஸ்ட் டே செல்ஃப் மீட் பண்றேன். 31st வந்து எனக்கு வந்து ஆடிஷன் வந்த உடனேவே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் அதை பண்ண போறேன். நமக்கு அது தெரியும்ல, நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதெல்லாம் ஆடிஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே சார் லைக் மை பெர்ஃபார்மன்ஸ், மேம் லைக் மை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி 31st கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செகண்ட் அன்னைக்கு எனக்கு ஷூட் இருந்தது. சோ இது ஒரு பெரிய மிராக்கிளா தான் நான் பாக்குறேன். நிறைய பேர் நினைப்பாங்க என்ன இவங்க கேரக்டர் தானே பண்றாங்க, நெகட்டிவ் தானே பண்றாங்க. ஆனா இது வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கம்பேக்ல வந்து இந்த சீரியல் வந்து ஒரு 4 இயர்ஸா போயிட்டு இருக்கா, எல்லாருமே அவங்கவங்களோட இடத்த பிடிச்சிட்டாங்க. ஏன்னா 4 இயர்ஸா 9:30க்கு எல்லாரோட ஃபேஸையும் பாக்குறாங்க. ஆனா திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த கேரக்டர் இவ்ளோ ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் என்னையும் கேட்டு நிறைய சும்மா ஒரு கேப்ல போனா கூட அந்த கேப் டிரைவர் நான் சொல்றாரு நீங்க தானே வடிவக்கரசி அப்படின்னு கேக்குறேன். நான் வந்து வடிவக்கரசி இல்ல அறிவுக்கரசி, என் ஃபேஸ் ரெஜிஸ்டர் அளவுக்கு பேர் ரெஜிஸ்டர் ஆகல. ஓகே சோ அது வந்து ஐ அம் சோ ஹாப்பி. அதுவும் திருச்செல்வம் சார் வந்து ஒரு பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன் நான் இந்த சீரியல். சும்மா ஒரு போக்குல அப்படி சொல்லல, இவ்ளோ இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னைக்குமே ஒரு யூனோ ஒரு நம்பர் 1 சீரியல் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். அவ்வளவு வருஷத்தோட உழைப்பு, அவ்வளவு ஆக்டர் கூட ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கும் அது சிலது கிடைக்கும். சோ அது வந்து ஐ அம் சோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பீ தி பார்ட் ஆஃப் தி சீரியல். வாவ் தட்ஸ் சோ கிரேட். அண்ட் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கம்பேக் வந்து எல்லாரும் மக்கள் வந்து நீங்க திருப்பி எதுல வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேங்கர்ல நீங்க வந்திருக்கீங்க. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் யூ. ஸோ ஹாப்பி. அண்ட் கம்மிங் டு அன்புக்கரசி அக்கா, உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? தர்ஷனை கல்யாணம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? முடிஞ்சிருச்சு அந்த செக்மெண்ட் சிஸ்டர், முடிஞ்சு. இது வேற அப்பா சொல்றது அக்கா சொல்றது கேட்டு எது கேட்டாலும் சரி ஓகே கரெக்ட். எனக்கு வந்து இஷ்டம் அந்த மாதிரி தான். அப்போ தர்ஷன் வேணானா வேணாமா சொல்லிட்டாங்களே? இல்லங்க இப்ப அக்கா என்ன சொன்னா ஓகேன்றாங்கல்ல. இப்ப தர்ஷன் அக்கா என்ன பிடிக்குமோ அதான் இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? எனக்கு ஒன்றும் புரியலையா இங்க என்னையா நடக்குது? சரி ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அக்கா, அப்பார்ட் ஃப்ரம் அப்பா, உங்களுக்கு தர்ஷனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்குல்ல? அப்போ நல்லா தெளிவா தான் இருக்காங்க. எதையும் போட்டு வாங்க முடியாது. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல, நான் ஜென்ரலா தான் கேட்குறேன். நீங்க அக்கா சொன்னதை கேட்காம இது வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணது உண்டா? எதுவுமே இல்லையா? ஆஃப் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன்ல நோவா? அமைதியா இருப்பாங்க. அவ்வளவுதான்.
உங்களை விட உங்க அம்மா மேம் நீங்க வந்து உட்காருறீங்களா அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணா பாவம் உங்க ஃபேன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. எனக்கு வந்து அந்த ஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா நான் கம்ஃபர்டபுள் ஆயிடுவேன். ஆமா. அப்ப நீங்க வந்து ஆம்பிவர்ட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சைலண்டா இருப்பீங்க, அப்புறம் சரியாயிட்டா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே டன். ஸோ தர்ஷன் கூட இப்போ ரீசெண்டா நீங்க நிறைய ரீல்ஸ்லாம் பண்றீங்க, நிறைய வியூஸ் வந்துட்டு இருக்கு. அங்க வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் என்ன சொல்றாங்க மக்கள்? அப்படி சொல்றது நல்லா இருக்கு இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இங்கேயும் செட்லயே வந்து நிறைய பேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அவுட்கம் தான். அப்போ நீங்களே உங்க ரீல்ஸ்லாம் பார்த்து நல்லா இருக்கே அந்த மாதிரிலாம் நினைச்சிருக்கீங்களா? அது வந்து நம்ம நல்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கனால ஆடி இருக்கவே நினைச்சிருக்கீங்க. அப்போ அடுத்து ஒரு கல்யாண பாட்டு போட்டு ஜிங்குச்சான் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தக்லே. ஸோ எஸ் அறிவுக்கரசி, உங்ககிட்ட நான் பேசும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். லைக் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே ஒரு அன்ஸ்டேபிள் லைஃப் தான். அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஒரு இடத்துல உடஞ்சி நொறுங்கி போவாங்க. அப்படி நீங்க ஒரு இடத்துல நொறுங்குனீங்கன்னா அது என்ன இடம்? 4 வருஷமா நொறுங்கி பல அடிகள். ஆமா, அது எப்படின்னா ஒரு பிரேக் வந்துருச்சு, திரும்ப ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பீரியடா இருந்தது. ஓகே, பட் ஓகே அப்படிதானே இருக்கும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் அப்படியே ஒரு ஞானி மாதிரி லைஃப்னா இப்படிதான் இருக்கு. அப்படியே ஹாப்பியாலாம் நமக்கு போகாது. ஹாப்பியா இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்படிதான் இருக்கு. ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அதுவே பயங்கர ஷாக்கா இருந்தது லைஃப்ல. இப்போ சமந்தா மேம்க்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு இல்ல, என்னோட அளவுக்கு இல்ல, அவங்க உடம்புக்கு அவங்களுக்கு பிரச்சனை. அப்படி அந்த ஷாக்கே என்னால தாங்க முடியல. ஐயோ நமக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுல இருந்து அப்படியே அவ்வளவுதான். அப்படியே லைஃப் வந்து இவ்வளவு வருஷம் இதுக்காக தான் ஒர்க் பண்ணிருக்கோம். அப்பதான் பேரழகி சீரியல் ஃபர்ஸ்ட் லீடா கிடைக்குது. அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ், அவ்வளோ விஷயங்கள். நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணி அது ஒன்று கிடைக்கும் போது திடீர்னு எல்லாமே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அதுக்குள்ள கோவிட் வந்துருச்சு, இன்ஸ்டா பயங்கரமா பூம் ஆயிடுச்சு, ஃபாலோவர்ஸ்ங்கிறாங்க, அதுங்கிறாங்க. இதெல்லாம் எப்ப நடந்தது? அப்படி இந்த கோமளி படத்துல ஜெயம் ரவி சார் திடீர்னு வந்து வேற மாதிரி இருக்கு எல்லாமே. ஆனா இப்போ வந்து நான் பர்சனலா நிறைய லேர்ன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பேரழகி பண்ற வரைக்குமே எனக்கு வந்து எப்படி நடிக்கணும், பேரழகி வந்து ஒரு 2 years நான் பண்ணியிருந்தேன். அதுவே ஒரு லேர்னிங் தான். டெய்லி ஒண்ணு நடிச்சுக்கிட்டே இருக்கோம், அது ஒரு லேர்னிங் தான். ஆனா இப்போ வந்து ஸ்கிரிப்டா யோசிக்கிறேன், ஒரு சீனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். ஒரு ஆக்டரா நான் எவால்வ் ஆயிருக்கேன்னு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சிட்டு இந்த டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஆனா அப்படி இல்ல. அந்த வெயிட்டிங் பீரியட்ல வந்து நான் வந்து தியேட்டர் பிளே பண்ணியிருக்கேன். அதுல வந்து நிறைய பிராக்டிஸ் இருக்கு. ஒரு ஆக்டர்னா பிராக்டிஸ் பண்ணணுமா, சும்மா வந்து சொல்ற டயலாக் பேசி போறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பீரியட்ல இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்கும், எதுக்குமே டைம் இருக்காது, உனக்கு கத்துக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. ஆனா இந்த டைம் வந்து எனக்கு பயங்கர லேர்னிங் பீரியடா இருந்தது. அஸ் அ பர்சனாவும் சரி, அஸ் அன் ஆக்டராவும் சரி. தியேட்டர் பிளே பண்ணேன். அதுல வந்து நிறைய ஆக்டிங் பத்தியும் வாய்ஸ் ஆக்டிங் பத்தியும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ திரும்ப வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஆக்டரா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் கிரேட். ஆக்சுவலி கடவுள் எல்லாருக்குமே வந்து எவால்வ் ஆகிறதுக்குன்னு ஒரு பீரியட் கொடுப்பாரு. ஸோ அந்த பீரியட் அதுவா இருக்கும் இல்லையா? கடவுள் அப்படி இல்ல, ஆனா ஹியூமன் பீயிங்காவே லைஃபாவே எல்லாருக்கும் இப்போ ஒரு எறும்புங்க போகுதுன்னா மிதிச்சுட்டு தான் போவோம். அது நடக்கும் தானே, புரியுது. அது அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது, எறும்பு மேல தப்பு சொல்ல முடியாது. ஆனா திரும்ப அந்த எறும்பு எப்படி எழுந்து போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ரைட். அதுதான் எல்லாருக்குமே. நம்ம பிகினரா ஒரு ப்ராஜெக்ட்க்கு தேடி அலையிறதும், ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி திரும்பி ரீஸ்டார்ட் பண்றது, இந்த 2 விஷயம் இருக்குல்ல, இதுல எது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க? பிகினரா இருக்கும்போது எதுவுமே தெரியாது, ரேண்டமா நம்ம இது பண்ணுவோம். அப்ப வந்து ஒரு வெறி இருக்கும். ஆமா. இப்போ நம்ம ஒன்னு பண்ணிட்டு நல்ல क्वेश्चन கேட்டீங்க, தேங்க் யூ ஃபார் திஸ் क्वेश्चन. ஒன்னு பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து கூச்சமா இருக்கும். நம்ம போய் வந்து அப்படி இருக்க கூடாதுன்னு இப்ப எனக்கு தெரியுது. நம்ம போய் நெகட்டிவ் பண்ணுமா, நம்ம போய் ஒரு கேரக்டர் பண்ணுமா, அது எனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல. as a person எனக்கு இருந்தது இல்ல. ஆனா நம்ம சுத்தி ஒண்ணு நடக்குது இல்ல, நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ லீடா பண்றவங்கள தான் வந்து எல்லா இடத்துலயுமே முன்னாடி நிக்க வைப்பாங்க. அது வந்து நான் லீடா பண்ணும்போது அப்படிதான் நடந்துதான்னு நான் யோசிக்கிறேன். ஆனா அப்படி நடந்தது இல்ல. ஆனா இப்பெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, எல்லாருக்குமான சமமான வாய்ப்பு வெளி இடத்துல இங்க தாண்டி போனா அப்படி கிடைக்குது. மேபி நினைக்கலாம், இவங்கள
இப்போ ஒரு ஆடியன்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ண வைப்பாங்க, திரும்ப 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 அவங்கள காமிச்சு கனெக்ட் பண்ண வைப்பாங்க. மேபி அதனால கூட இருக்கலாம், நம்ம அவங்க தப்பு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் சில இடத்துல வந்து ஹர்ட் ஆகும், நம்ம லீடா தான் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆக்டரா ஒன்று கரெக்டா பண்ணா நம்மளுக்கான மரியாதை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. ஸோ ஒன்று ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டு திரும்ப வரும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிட்டோம்னு நினைப்பாங்க, இல்ல நான் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றதுக்கே. அப்புறம் ஒரு விஷயம் நம்ம பெருசா பண்ணிட்டோம், லீடா பண்ணிட்டோம், நிறைய பேமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் சொல்றேன், நிறைய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு, நம்ம திரும்ப போய் நிக்கணுமா, திரும்ப போய் சான்ஸ் கேட்கணுமா, நமக்கு திரும்ப வருமே அப்படிங்க இல்லவே இல்ல. ஆனா இப்போ பிரியங்கா சோப்ரா தான் சொல்றாங்க, பாலிவுட்ல என்னதான் பண்ணாலும் ஹாலிவுட்ல அத்தனை ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இங்க அப்படிதான் இருக்கு. திரும்ப நம்ம போய் அது சான்ஸ் கேட்கறது அசிங்கமாவோ கூச்சமாவோ செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டுலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து இன்டர்வியூஸ்ல சொல்லுவாங்க, நானா போய் சான்ஸ் எல்லாம் கேட்டதில்லை, எனக்கெல்லாம் தானா வந்திருக்கு. அது உங்களுக்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே அப்படி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்பதான் அதை கத்துக்கிறேன், நம்ம வந்து போய் பேசணும். ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க 4 இடத்துல போய் வேலைக்கு அப்ளை பண்ணாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு டாக்டர்னா அவங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்ல நிறைய கத்துக்கணும்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணணும்னா அவங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், பேசணும். அதுதான் ஒரு ஆக்டருக்குமே. அதை வந்து ரொம்ப கீழ்மையான விஷயமா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல விட்டுட்டு போய் சான்ஸ் கேட்கணுமா, அதுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு ஆக்டர், நான் என்னோட டிக்னிட்டியோட நான் வந்து ஒரு ஒர்க்காக கேட்கிறேன். அதை வந்து அப்படிதான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். That's so right and honest actually. So thank you for sharing. And Sherin, உங்களுடைய ஜர்னி நாங்க வந்து பாக்யலட்சுமியில பார்த்திருக்கோம், அங்க இருந்து வந்து எதிர்நீச்சல். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பாக்குறீங்க? பாக்யலட்சுமியில வந்து ரொம்ப சீனாவும் இருக்காது, ரொம்ப சீன் நிறைய இருக்காது. எதிர்நீச்சல் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தான். எனக்கு மென்டலியும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஃபிசிக்கலாகவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஐ யூஸ் டு திங்க், நான் வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் வந்து என்ன மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் காமிச்சா அன்பு கடைசியாக எது நான் வந்து மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிப்பேன். ஓகே, ஸோ நம்ம எப்படியா இருந்தாலும் குரோவா பார்க்க போகிறது தான். ஸோ அது இப்போவே வந்து அதான் ஐம் லேர்னிங் திங்ஸ். வாவ், விச் இஸ் குட். ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் பக்கா சொன்னாங்கல்ல, நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு, நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன கற்றுக்கிட்டீங்க ஆஸ் அன் ஆக்டர்? அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்கிறது, சைல்டிஷாகவே இருக்காது எல்லாமே. ஓகே, மெச்சூர்டாகவும் இருக்கணும் சில இடத்துலலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன், மெயின் திங். அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ், இன்னும் நிறைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, திருவசலம் சார் கூடயும். தேங்க்யூ சார். என்ன மாதிரிலாம் உங்களுக்கு கைட் பண்ணுவார்? லைக் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுல நீங்கள் தான் யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட் நான் நினைக்கிறேன். ஸோ சார் என்ன மாதிரி கைட் பண்ணுவார்? அவர் சொன்னது என்னன்னா, நீ வா, நான் வந்து பெரிய பொண்ணை ஆக்கி விட்டுறேன். ஸோ ஃபுல் ட்ரஸ்டையும் அவர் மேலே போட்டு தான் நான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் சொல்லி தந்துடுவாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு நான் வந்து எனக்கு பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா யாராவது வந்து நீங்கள் சின்ன பொண்ணு தானே, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, நீ எதுக்கு இப்படிலாம் நடிக்கிற, அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஓகே, சின்ன பொண்ணு தானே, உனக்கு இந்த வயசு தான் ஆகுது, ஏன் இவ்வளோ சீக்கிரமாவே இதெல்லாம் பண்ணணும், யூ ஸ்டில் ஹேவ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனாலும் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு டைம்ல நம்ம க்ரோ அப் ஆகதான் போகும். ஸோ அது இப்பவே பண்ணா என்ன தப்பு? அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது நான் பண்ணல, இப்போ நான் ஒரு டீனேஜர். ஸோ நான் அப்படி பண்ணா ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா அவங்க வந்து வேல்யூபிளான அட்வைஸ் கொடுத்தா அதை நான் எடுத்துப்பேன். வாவ், ஓகே, எல்லாம் அக்கா சொல்லி கொடுத்தது நினைக்கிறேன். நல்லா டியூன் பண்ணியிருக்கீங்க தங்கச்சியை. ஓகே, ஸோ இந்த ஜேர்னியில் ஐ திங்க் உங்களுடைய லேர்னிங் ஜேர்னியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் யூ ஹவ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ். நீங்கள் ஜிம் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜிம் ஃப்ரீக் அப்படின்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், உங்களோட டயட் பிளான்லாம் சொன்னீங்கன்னா ஃபியூச்சரில் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ? டிஃபரண்ட். நான் சொல்றது ஒருத்தவங்களுக்கு வந்து செட் ஆகும், செட் ஆகாது. அதனால ரைட் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, ஜிம் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எப்போத்துல இருந்தும் நான் எப்படின்னா, ஒரு ஆக்டர்னா ஏன் ஒல்லியா தான் இருக்கணுமா, ஏன் குண்டா இருக்க கூடாதா அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்த ஒரு ஆள் தான். ஆனா இப்போ எப்படின்னா, டைரக்டர் சைடு யோசிச்சு பார்த்தாலும் இப்ப ஸ்கிரீன்ல வந்து நீங்க உங்களுக்கு என்ன வேணா வயசா இருக்கட்டும், ஆனா ஸ்கிரீன்ல உங்களோட ஏஜ் என்னவோ
அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு கேரக்டர்ஸ் கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ் கரெக்டா? இப்போ நான் இதை விட இன்னும் குண்டா இருந்தா எனக்கு இந்த கேரக்டர் கூட கிடைச்சிருக்காது. கரெக்ட். லைக் லுக் வைஸ் சொல்றேன். அப்போ இன்னும் ஒரு ஹீரோயினா பாக்குறாங்கன்னா ரொம்ப லீனா தான் பாக்குறாங்க. அது ஒரு ஃபேக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி நம்மளோட சைடுல இது நடக்கல, அவங்க சைடுல ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒர்க் அவுட் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு. நான் எல்லாருக்குமே இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் வந்து ப்ளீஸ் டூ ஒர்க் அவுட். ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், வாக்கிங்கோ இல்ல சும்மா ஹீரோயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் டயட் எல்லாம் பண்ண மாட்டேன். சத்தியமா எல்லா ஹீரோயின்ஸும் போய் சொல்லுவாங்க. அப்படி எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து பாடி வந்து அப்படியே இருக்கும். எல்லாருமே வெயிட் போடுறாங்க. சோ ஒர்க் அவுட்ஸ் வந்து மென்டலி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்க் அவுட்னால கண்டிப்பா வெயிட் குறையவே குறையாது. ஒர்க் அவுட் வந்து இஸ் நாட் லைக் வெயிட் லாஸ் வந்து ஒர்க் அவுட் பண்றதோட மெயின் எஃபெக்ட்டே கிடையாது. ஒர்க் அவுட் பண்றதோட மெயின் எஃபெக்ட் என்னன்னா நம்ம பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்ம பிசிக்கலி ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப தூரம் நடக்க முடியும், நல்லா வெயிட் தூக்க முடியும், பிசிக்கலி நல்லா இருக்கும். ஓகே. வெயிட் லாஸ் உங்களுக்கு ஆகணும்னா டயட் தான். மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் டே டயட் சொல்லுங்க எங்களுக்காக. லைக் ஒரு நாள் ஃபுல்லா என்ன சாப்பிடுவாங்க? நான் ஸ்ட்ரெஸ்ஸா கடையில கேக்குறீங்களா? ஓ அது வேற. அப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா பிரியாணி சாப்பிடுவீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லனா ஏதாவது ஹோம் ஃபுட் சாப்பிடுவீங்க. நிஜமாவே தானா? அடக்க நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத டயட்டே சொல்லுங்க, நாங்க அதையே ஃபாலோ பண்றோம். சரி, ஸ்ட்ரெஸ் இல்லனா நான் வந்து நிறைய ரிசர்ச்சஸ்லாம் வாவ் பாத்துர்க்கேன். நான் பண்ணல. யூடியூப்ல வந்து நிறைய ஆத்தென்டிக்கான ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் பாத்துர்க்கேன். ஓகே. சோ இப்போ எனக்கு வந்து நான் இருக்கிற வெயிட்டை விட இருக்க வேண்டிய வெயிட்டை விட எக்ஸஸா வெயிட் தான் இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு நான் கார்ப்ஸ் கட் பண்ணிட்டேன். ஓகே. ஜீரோ கார்ப்ஸ், ஜீரோ சுகர். லைக் நோ ரைஸ். ஓகே. எனிதிங் கார்ப்ஸ் இருக்கிறது சாப்பிட மாட்டேன், எனிதிங் சுகர் இருக்கிறது சாப்பிட மாட்டேன். ஐ மீன் இப்ப காஃபி டீல கூட சக்கரை அதெல்லாம் கிடையாது. காஃபி டீல காலையில எழுந்து அப்ப என்ன சாப்பிடணும்? தண்ணி குடிப்பேன். வெறும் தண்ணி தான். தண்ணி குடிப்பேன். அப்புறம் Black coffee குடிப்பேன். Black coffee. ஓகே. ஹை இன்டென்சிட்டி வொர்க் அவுட் பண்றேன். அது என்னன்னா கண்டினியூஸா அடுத்த வொர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வொர்க் அவுட் வந்து நல்லா இருக்கு, பிசிக்கலியும் நல்லா இருக்கு, மென்டலியும் நல்லா இருக்கு. ஓகே. சோ டயட்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்டே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓகே. சும்மா சொல்வாங்க மார்னிங்லாம் சாப்பிடலன்னா அதெல்லாம் சும்மா ஒண்ணும் இல்ல. ஓகே. ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி பாடியில எதனா பிரச்சனை இருக்குன்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். எனக்கு நான் நார்மலா இருக்கேன், மத்த எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாததால நான் டயட் ஃபாலோ பண்றேன். நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மீலே ஒரு 12 o'clock மேல தான் இருப்பேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மீல் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மீல் வந்து எக் இருக்கும், சிக்கன் இருக்கும், பீஃப் இருக்கும், மட்டன் இருக்கும், எனி நான் ஃபுல் ஆஃப் புரோட்டீன். ஃபுல் ஆஃப் புரோட்டீன். அதுக்கப்புறம் ஃபைபருக்காக வந்து குக்கும்பர் எடுத்துப்பேன். ஓகே. ஓகே. அதுக்கப்புறமா அதுவே வந்து ஆக்சுவலி மட்டன்ல எடுத்தனா ஃபேட் பிளஸ் புரோட்டீன், அதுவே ரொம்ப ஃபுல்லா இருக்கு. சோ அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6 o'clock என்ன பண்ணுவேன்னா புரோட்டீன் ஷேக் குடிக்கிறேன். 12 மணிக்கு அப்புறம் 6 மணிக்கு தான் சாப்பாடு. ஆமா, அதுவே உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். ஓ சரி. நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்கல்ல, அதுவே உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லா இருக்கும். 6 மணிக்குமே 6 மணிக்கு சாப்பிடணும்ன்றதுக்காக தான் சாப்பிடுவோம். ஓகே. அது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் 6 நாள் கஷ்டம். எனிதிங் 6 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப அந்த 6 நாள் உங்களுக்கு பிடிக்காத ஆளுகிட்ட நீங்க பேசவே மாட்டீங்க. இன்னும் ஸ்ட்ரெஸ் பேசினா சண்டை வருமோ அவங்களெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு 6 நாள் நீங்க இருந்துட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க, யாரும் மீட் பண்ணாதீங்க. 6 நாள் நீங்க தாண்டிட்டீங்கன்னா 7வது நாள்ல இருந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. இப்போ எனக்கு சுகர் சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்கு, கில்ட் ஆயிடும்ல? கில்ட் இல்ல, டேஸ்டே பிடிக்கல. சத்தியமா சொல்றேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 டேஸா இருக்கேன். ஓகே. இப்போ அந்த சுகர் கிரேவிங், ரைஸ் கிரேவிங் அதெல்லாம் இல்லவே இல்ல எனக்கு போயிடுச்சு. மை காட். ஓகே. நோ ஐஸ்கிரீம்ஸ், நோ கேக்ஸ். நோ கேக்ஸ், நோ ஐஸ்கிரீம்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அது நம்ம பழகிருக்கோம்ல, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஃபுட்ல தான் போணும். ஆமா, அதுக்கு பி women natural thing. ஓகே. அது வந்து நமக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல. அந்த மாதிரி டைம்ல ஒரு நாள் அப்படி சாப்பிட்டிருக்கேன். ஓகே. மத்தபடி ஈவினிங் வந்து புரோட்டீன் ஷேக் குடிப்பேன். அகைன் வந்து அவகேடோ ஓகே ஜூஸோ இல்ல அவகேடோ ஃப்ரூட்ஸோ சாப்பிடுவேன். சோ அவ்வளவுதான். நைட்டுக்கு எதுவும் இல்ல. இந்த மாதிரி சாப்பிட்டா நான் என்ன ஆவேன்? நான் நாளை மயக்கம் ரொம்ப நல்லா. அப்படியா? சரி, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்பதான் சொன்னேன், சொல்ற டைரக்டா யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. சரி, நான் வேற 2 வேளை சாப்பிட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஒரு டிப் நான் சொல்றேன். நீங்க வந்து நம்ம வந்து நம்மளோட வெயிட்க்கு இப்போ நான் 60 கிலோ இருக்கேன்னா ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் எடுக்கணும் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகேவா? சப்போஸ் நான் வொர்க் அவுட் பண்ணேன்னா
என்னோட 1 கிலோக்கு 2 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ 120 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுக்கணும். இப்போ நீங்க 120 கிராம் ஆஃப் சிக்கன் எடுத்தாலும் அதுல 120 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அது எவ்வளவு அளவுங்கிறதுலாம் நீங்க கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அவ்வளவு நமக்கு புரோட்டீன் வந்து ஃபுட்ஸ்லயே நமக்கு கிடைக்காது. இப்போ நம்மளாம் ஷூட்டிங் வரோம் அப்படிங்கறதால இப்போ நான் டெய்லி வெளியில வாங்கி சாப்பிட முடியாது. நான் எப்படி சாப்பிட முடியும்? புரோட்டீன் அந்த நாளுக்கான புரோட்டீன் எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு வந்து நான் வே புரோட்டீன் குடிக்கிறேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து எதுல ஆன்லைன்ல பார்த்து எது நல்ல பிராண்ட்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கலாம். புரோட்டீன் வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணனா மறுநாள் ஜிம்க்கே நிறைய பேர் அதை வந்து கோத்ரூ பண்ணிப்பாங்க. லெக் டே எல்லாம் பண்ணாங்கன்னா மறுநாள் நடக்கவே முடியாது, ஜிம்ல இருந்து கீழே இறங்க முடியாது. அந்த மாதிரி கால் பயங்கரமா வலிக்கும். எனக்கு வந்து புரோட்டீன் ஷேக் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது வந்து கோதுமை மாவுல தண்ணி கரைச்சு குடிக்கிற மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனா சரி ஓகே குடிச்சு பார்க்கலாம். நான் குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் வலி எதுவுமே இல்ல. டே பிஃபோர் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல. அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும், ஜிம் போயிடலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி புரோட்டீன் வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது நீங்க புரோட்டீன் ஷேக் எடுத்தீங்கன்னா. நிறைய ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட்லாம் பார்த்து கோவப்படலாம், இவங்க என்ன புரோட்டீன் ஷேக்கை வந்து ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய டாக்டர்ஸ் அதான் சொல்றாங்க, நீங்க வந்து நேச்சுரல் புரோட்டீன் தான் எடுக்கணும், நோ ஃபிஷ்ஷோ எடுக்கணும். பட் எடுக்க முடியாத பட்சத்துல இப்ப நான் வீட்ல என்னால டெய்லி சமைக்க முடியலன்னா எதுவுமே எடுக்காம இருக்கிறதுக்கு இது வந்து ஃபார் பெட்டர். நீங்க பசிக்கவே பசிக்காத புரோட்டீன் ஷேக் எடுத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ என்ன பண்றேன்னா இந்த இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ டெய்லி புரோட்டீன் ஷேக் குடிக்கிறேன். வாவ் எஸ். சோ புரோட்டீன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பசங்களுக்கும் இம்பார்ட்டன்ட், பொண்ணுங்களுக்கு அதை விட இம்பார்ட்டன்ட். ஏஜ் ஆக ஆக மசிலோட மாஸ் வந்து நமக்கு கம்மியாயிட்டே இருக்கும். ரீசெண்டா சூர்யா சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம வொர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணணும். அது வொர்க் அவுட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து புரோட்டீனும் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஸோ கரெக்டான இன்டேக் எடுத்துக்கிட்டா தான் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃபிட்னஸ் வித் அறிவுக்கரசி அப்படியே நம்ம தனியா ஒரு ஷோ பண்ணிருக்கலாம். இதுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். அடுத்து நாங்க ஜிம்முக்கு வரோங்க. உங்க ஜிம்முக்கு வந்து நாங்க ஸ்பெஷலா ஒரு எபிசோட் ஷூட் பண்றோம். நீங்க அங்க சொல்லி கொடுங்க எங்களுக்கு டெக்னிக்ஸ். ஸோ இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம், அதாவது நம்ம குண்டா இருந்தா இந்த கேரக்டருக்கு நம்ம செட் ஆக மாட்டோம், மேபி இதனால நமக்கு நிறைய ரிஜெக்ஷன் வருங்கிற மாதிரி இதே இண்டஸ்ட்ரியில ரேசிசமும் இருக்கு. லைக் ஃபேரா இருக்கவங்க தான் ஹீரோயின், டஸ்கியா இருந்தா ஹீரோயின் கிடையாதுன்னு. பட் அதை நீங்க அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கும்போது நீ டஸ்கியா இருக்க, நீ இந்த ரோல் கரெக்டா இருக்க மாட்டேன்னு ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் அப்போ சீரியல்ஸ் நிறைய ட்ரை பண்ணதில்லை, நான் ஃபிலிம்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே. அதுல வந்து ஆப்வியஸ்லி அப்பதான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய ரஞ்சித் சார் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ உடனே எல்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன ரஞ்சித் சார் வந்து தான் பண்ணாரா, அவர் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் கொந்தளிக்கிறாங்க. ஆமா இல்ல ஸ்டார்டிங்ல பாலமேந்திர சார் பண்ணிருக்காரு, பாலச்சந்திர சார் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நடுவில் திரும்ப வந்து ஃபுல்லா வந்து கேரளா ஹீரோயின்ஸ், பாம்பே ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. திரும்ப அதை கொண்டு வரது வந்து இவர் தான் கொண்டு வந்தாருன்னு தான் நம்ம ஆஃபீஸ்ல சொல்லுவோம். ஸோ நான் ஃபிலிம்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ நான் தப்பான கம்பெனிஸ் மேபி போயிருக்கலாம். ஓகே. அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது, கலர்னாலும் நிறைய இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அப்படி நிறைய இல்ல. என்ன சொல்லுவாங்க, லைக் ஆன் ஸ்பாட்ல ஆடிஷன்ல சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க இந்த ரீசனே சொல்லி. ஆமா, அதுக்கு நம்மள ஆடிஷனே பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, ஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு தான் ஆடிஷனே பண்ணுவாங்க. அது அவங்களோட இங்கதான் சென்னையில இருக்க பொண்ணு மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா வெள்ள 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 வெள்ளேன்னு காட்டுவாங்க. சென்னையில விளையாட்டு பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா யார் அதிகமா இருக்காங்க? ரோட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி 8 பேர் வந்து டஸ்கி டோன்ல தானே இருப்பாங்க. சோ அது வந்து இப்ப மாறி இருக்கு. திரும்பவும் வந்து நம்ம அதை பத்தி பேசி எல்லாரும் ட்ரிகர் பண்ணி விட வேண்டாம். சோ ஃபைன், பட் ஸ்டில் இந்த ஸ்டீரியோடைப்லாம் வந்து பிரேக் பண்ணி இப்ப நம்ம எவ்வளவு தூரம் தமிழ் சினிமால ஹெல்தி சினிமாவா ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில we are forwarded. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தமிழ் பெண்களை. இப்ப நிறைய தமிழ் பெண்கள் பண்றாங்க. எனக்கு வந்து உஷாராலாம் பண்றது I'm so happy. எவ்வளவு படங்கள் பண்ணிட்டாங்க, தனுஷ் சார் கூட பண்ணிட்டாங்க, விக்ரம் சார் கூட பண்ணிட்டாங்க, ரஜினி சார் கூட பண்ணிட்டாங்க. சோ எஸ், அதுக்கு காரணம் ரஞ்சித் சார் தான். அவர் வந்து சார்பட்டா அதான் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்றாங்க. கார்த்திக் சுப்ரத் சார் படத்துல எல்லாம் கூட பண்றாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. I'm so happy now. நானும் கொஞ்சம் weight loss எல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் லீட் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். நைஸ். எப்படி மூவிஸ்ல எல்லாம் பார்க்கலாமா நாங்க? ஆஃப் கோர்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து எதுவுமே பார்க்கிறது இல்ல. இது இன்ஃபேக்ட் ரோஷினி பாரதி கண்ணம்மா பண்ணிருந்தாங்க, அவங்க வந்து சார்பேட்டாக்கு ஆடிஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க கருடன் படத்துல அவ்வளவு முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து சீரியல், ஃபிலிம் அப்படிலாம் இல்ல, ஆக்டிங் தான் பாக்குறாங்க.
அதுல மட்டும் ஒரு எப்படி ஒரு பெட்டரான ஆக்டரா பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறதுன்னு மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ யூ மோல்டிங் யுவர் செல்ஃப். யா ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபன் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். என்ன மேட்டர்னா ஒன்றும் இல்லை, யாரு வில்லி, நீ தான் வில்லி நான் தான் வில்லின்னு அடிச்சுக்க போறீங்க, ஓகேவா? அதாவது இப்போ நான் ஒரு சில விஷயம் கேட்பேன், அது உங்களுக்குள்ள யாருங்கிறத நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, இருங்க வரேன். ட்ரை. ஸோ இப்போ வந்து உங்க 2 பேரை பத்தி நீங்களே ஒரு 1 லைன் ரோஸ்ட் பண்ண போறீங்க. 1 லைன் ரோஸ்ட் அப்படின்னா அவங்கள பத்தி, நீங்க உங்களை பத்தி. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தே செவ்வால, அப்படி இருக்கு எனக்கு. 1 லைன். என் தங்கச்சியை விட்டு கொடுப்பாங்க. நான் அப்படிலாம் வந்து நீங்க ஏதாவது ரோஸ்ட்? அவங்களே ரோஸ்ட் பண்றாங்க. சரி, இந்த செக்மெண்ட் இழுத்து மூடிடலாம் அப்பனா. இருங்க இருங்க. ஓகே, ஒரு வில்லன் டெக்னிக் உங்களோட ரோல்ல இருந்து எடுத்து நீங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா அது என்ன டெக்னிக்கா இருக்கும்? எங்க அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். என்ன யூஸ் பண்ணிடுவோம்? இல்ல ஆக்சுவலி ரொம்ப நெகட்டிவ் அதுக்கரசி. எல்லாரையும் காசெல்லாம் புடுங்குறது, அடிக்கிறது, ஒருத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறது, அது ரியல் லைஃப்ல வந்து மேபி இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். இது புதுசு. இப்போ வந்து பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல. எல்லாமே மனுஷன் தானே, எல்லாமே பண்ணிருப்போம்ல. இப்போலாம் அது பண்றது இல்ல. ரொம்ப கான்ஷியஸாவே ஹர்ட் ஆயிடக்கூடாது மத்தவங்க. அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப கான்ஷியஸா இருக்கு. நீங்க திரும்ப வந்து அதை பண்ணணும்னு சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். அது வேண்டாம், நெகட்டிவ் சைடு வேண்டாம். ஆமா, ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க எதுவுமே பெருசா வில்லனிசமா பண்ணி நான் பாக்கலங்க. பாவம் சமத்து பொண்ணு தான் இவங்க. ஓகே, அக்காவோட வில்லனிசம்ல இருந்து நீங்க ஒன்னு ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக் சூப்பரா இருக்கு அப்படின்னா என்னது? அவங்க பண்ணுவாங்க. என்ன சொல்றது, அவங்க தப்பே பேசினாலும் கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க. கான்ஃபிடென்ட்டா பேசி இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்கல, அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரியல் லைஃப்ல. பாருங்க எவ்வளவு கருத்தா இருக்கா பாத்தீங்களா? ஓகே, சோ ஏதாவது ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் என்னோட வில்லத்தனம் புரியல, இன்னும் இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம்? ஆடியன்ஸ்க்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயம். அது சொன்னா என் டைரக்டர் அடிப்பாரா? சரி, அதை நாங்க வந்து ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல பாக்குறோம். ஓகே, நீங்க சொல்றீங்களா? எங்களுக்கே தெரியாது. ஓகே, ஸோ வில்லன் வந்து எந்த விஷயத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுடைய கேரக்டர் நினைக்கிறீங்க? மேனிப்புலேஷனா, இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறதா, இல்ல ஃபேக் டியர்ஸ் நீலக்கண்ணீர் வடிக்கிறதா? இந்த 3 இது மேனிப்புலேஷன். ஆமா, ஓகே, அது வந்து பண்ணுவாங்க. நம்மள சுத்தி நிறைய பேர் பண்ணுவாங்க. சீரியல்லையுமே அது கொஞ்சம் நல்லா வொர்க் ஆகும். ஓகே, உங்களுக்கு நீலக்கண்ணீர்லாம் நம்ப மாட்டாங்களா? வேற என்ன சொன்னீங்க? இன்னசென்ட்டா நடிக்கிறது. அதுவும் நம்ப மாட்டாங்க. மேனிபுலேஷன் பண்ணி சண்டை விட்டு போய் பண்ணிரலாம். அந்த மாதிரி தான் ஈஸியா இருக்கும். ஓகே, உங்களுக்கு? எனக்கு வந்து அந்த இன்னசென்ட்டா நடிக்கிறது தான் ஈஸியா இருக்கும். எப்படி ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? நிஜமாவே இன்னசென்ட் தான். ஓகே, கம்ப்ளீட் திஸ் சென்டென்ஸ். எதிர்நீச்சல்ல நான் இல்லாட்டி டேஷ். இல்லங்க சொல்லுங்க, ஜஸ்ட் ஃபன் சார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன். ஓகே, ஃபன்னா தான். எதிர்நீச்சல்ல நான் சத்தியம் பண்றேன், கொடுங்க கையை கொடுங்க. நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க திருசெல்வம் சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன், எல்லாமே என்னால தான். எதிர்நீச்சல்ல நான் இல்லாட்டி டேஷ். இப்ப இருக்க மாதிரி சூப்பரா இருக்கு. நோ நோ நோ, உங்க மனசுல பட்டத சொல்லுங்க. நான் சொல்றேன். அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. அவங்களே சொல்ல. என்னால தானே அக்காவே வந்தாங்க. எதிர்நீச்சல்ல நான் இல்லாட்டி டேஷ். இந்த சீசன் 2ல வந்து ஸ்டார்டிங்லயே நான் வந்துட்டேன். ஆமா, அதனால இந்த கதை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கே நடிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய ஆடியன்ஸ் கமெண்ட்ஸும் வருது. ஓகே, அதனால நான் இருக்கும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நானே நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, உண்மைதான். ஒரு சீரியலோ படமோ வில்லன் இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, எனக்கு ஆல்ரெடி நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு வில்லன். ஓகே ஓகே, சோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே, சோ உங்களுக்கு எதிர்நீச்சல்ல நான் இல்லனா அக்காவே இல்ல, என்னோட ஃபேமிலியே இல்ல. ஆமா, அந்த ட்ராக்கே இல்லாம போயிருக்கோம். நாங்க ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்டிங்கா போய்க்கிறோம் அப்படி சொல்லிட்டு. அக்கா தான் ஆனா வந்து நிறைய பார்ட் கொடுக்குறாங்க. ஆனா நான் எல்லாமே அக்கா இல்ல, தங்கச்சிக்காக தான் எல்லாமே. ஓகே, இதுலயும் இன்னும் நீங்க அந்த சிஸ்டர் பாண்ட் செக்மெண்ட்டே விடலன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ வந்து நீங்க தான் எதிர்நீச்சலோட டைரக்டர், ஓகேவா? எந்த ஒரு சீனை உங்களுக்கு வந்து நீங்க மாடிஃபை பண்ணி நான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா எந்த சீனை நீங்க வந்து மாடிஃபை பண்ணுவீங்க? அது வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு சும்மா அப்படிலாம் சொல்லல.
உண்மையாவே வந்து திருச்செந்தூர் சார் பண்ற ஒரு சீனுமே வந்து எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கும். ஓகே. அவர் ஒரு சீன் டைரக்ட் பண்ணாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படியே மாறிடுது அந்த சீனே. பயங்கர இன்ட்ரெஸ்டிங். நடுவுல அவர் நிறைய வந்து கவுண்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு சீனுக்கு. அப்புறம் டக்குன்னு முடிச்சிருவோம், டக்குன்னு நடிச்சு முடிச்சிருவோம். பெரிய சீனா இருக்கும், ஈஸியாவே முடிச்சிருவோம். ஆனாலுமே வந்து எங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீன் இருக்கும். சோ வந்து அவரோட இடத்துல இருந்து இன்னொருத்தவங்க இத பண்ண irreplaceable. கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே உங்களுடைய ரோலுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் வச்சா என்னவா இருக்கும்? என்ன படத்துல இருந்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். துண்டு ஒரு தடவை தான் கீழே விழும். ஏய் 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 நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருக்கேன், பயமா இருக்கு. ஓகே சோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்ல, கரெக்ட் தான். அது வந்து கரெக்ட்டா கரெக்ட். எஸ். பாத்துட்டு கதை எப்படி இருமா ஒரு தடவை விழும். நோ நோ நோ, as you said you are interesting. சோ வந்து அந்த கவலையே வேணாம். பேசலன்னு நினைக்காதீங்க, நான் பேசலனாலும் புலி. இவ்வளோ நேரம் இந்த புலி எங்க இருந்துச்சு எனக்கு புரியல. புலி பதுங்கிறது பாயிறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட்ஸ் வாட் ஷெரின் இஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்க உங்க கேரக்டர்லயே நீங்க பண்ண ஒரு கிரிஞ்சான விஷயம்ப்பா இது. கிரிஞ்சா இல்ல, ரொம்ப ஓவரா இருந்தது. எது ஃபர்ஸ்ட் சீன் ஒருத்தரை போட்டு எட்டி ஓடுச்சு, ரெண்டு பேரும் அடிச்சு 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 ரெண்டு பேரும் மேல் ஓகே ஓகே. அவங்க திரும்ப ஒரு இதுவாச்சும் பண்ண முடியல. நான் போட்டு அடிக்கிறேன், எட்டு அடிக்கிறேன், தொடப்ப கட்டை எடுத்து அடிக்கிறேன், யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஓவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அடிச்சா 100 பேர் பறப்பாங்க. ஓகே, திருப்பி அடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கிரிஞ்சு. ஓகே, சோ வந்து as a female நீங்க அடிச்சா அவங்க திருப்பி அடிக்காம வாங்கிட்டாங்க. ஆமா, அவர் இப்படி வாங்கிட்டே சோ அதெல்லாம் வந்து அடிமாங்கிற மாதிரி வாங்கிட்டே போறாரு. ஓகே, என்னதான் திரும்ப ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து எனக்கு காமெடியா இருக்குன்னு நினைக்கும் போது. அன்புகரசி எனக்கு அப்படி இல்ல, கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்ல. ஓகே, அதான் ஆனா வந்து அந்த வெக்கப்படுறது கிரிஞ்ச் அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஒரு மாதிரி ஷையா இருக்கும். ஐயோ ஓகே. ஸோ எஸ், ஐ திங்க் வி ஹேட் அ கிரேட் டைம். எல்லாத்த பத்தி என்னங்க இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா? எவ்வளோ? எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், பட் ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஜிம்ல ஒரு செக்மெண்ட் வைப்போம். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜேர்னியவே நம்ம வந்து ஒரு vlog-ஆ போடுவோம். ஓகே, ஸோ எஸ், வி ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் இன்னும் நிறைய அந்த வில்லனிசம் காட்டுங்க, இன்ட்ரெஸ்டிங் ஆக்குங்க எதிர்நீச்சலை. ஏற்கனவே வந்து எல்லாரும் எதிர்நீச்சலில் வந்து மன உளைச்சல் ஆகுது, இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பிபி ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிபி ஏறதுக்கு காரணமே நீங்கள் தான் நினைக்கிறேன். ஸோ எஸ், இதே மாதிரி இன்னும் தமிழ் மக்களை நிறைய என்டர்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின். தேங்க்யூ நர்மதா, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப ஒரு இன்டர்வியூன்னு சொன்னேன், எனக்கு எல்லா இன்டர்வியூலும் ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடும். என்ன பேச போறோம், நான் வர என்ன கேள்வி கேட்பாங்க எதுவுமே தெரியாது. சோ 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 ஸ்வீட், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. So I wish you all the best to get more projects. Yeah, thank you so much. That's so sweet of you. Thank you.